தம்பி இந்த ஏசியினுடைய கம்ப்ரசர பார்த்துருக்கீங்களா? இல்லையேப்பா. இந்தா இருக்கு பாருங்க. இதுதான் ஏசியினுடைய கம்ப்ரசர். இதில R22 அப்படிங்கிற கேஸ ஃபில் பண்ணுவாங்க. அதாவது குளோரோ டைஃப்ளோரோ மீத்தேன் அப்படிங்கிற ஒரு கேஸ ஃபில் பண்ணுவாங்க. இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல்ல R32 அப்படிங்கிற கேஸ ஃபில் பண்றாங்க. இதில டைஃப்ளோரோ மீத்தேன் அத வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா? R32 பார்த்தீங்கன்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஆனா, R22 இருக்கு பாருங்க, அது வந்துட்டு அப்படியே அந்த கேஸ திறந்து விட்டாச்சுன்னா, நேரா ஓசோன் லேயருக்கு போயிரும். ஓசோன் லேயர்ல போய் என்ன செய்யும்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும்ப்பா. ஓசோன் லேயருக்கு போய் அந்த ஓசோன் லேயர அது பாதிக்கும். கரெக்ட்டா சொன்னேன். ஓசோன் லேயர்ல போயிட்டு, அங்க ஓசோன் லேயர்ல பெரிய ஓட்டைய உண்டாக்கும். அதுதான் இந்த கேஸு. இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜில அந்த கேஸ பயன்படுத்துறதில்ல. பழைய கேஸ்ல R22ல பார்த்தீங்கன்னா, அந்த குளோரின் இருக்கும். இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜில அந்த குளோரின் இருக்காது. இங்க வந்துட்டு அந்த ஃப்ளூரின் மட்டும் தான் இருக்கும். ஃப்ளூரின் வந்துட்டு ஓசோன் லேயர் வரைக்கும் போகாது. பாதியிலேயே நின்றும்.